சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு தொகுதிகளை சொல்லி விஜய் விஜய் இதெல்லாம் சினிமா தானே இதெல்லாம். டேய் அப்புறம் என்ன சொன்னா வேட்பாளர் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் முகத்தை வந்து சின்னமா வந்து மக்கள் முன்னாடி பதிவு வச்சிட்டாரு. சினிமாத்தனமா இருக்கா? ஜெயலலிதா அம்மா பண்ணும்போதெல்லாம் அவங்களுக்கு இப்போ சினிமாத்தனமா தெரியலையா? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர்கிட்ட ஒரு மினிஸ்டர் வந்து அவரை ஒரு தொகுதியில் அவங்க சீட்டு கொடுக்குறாங்க. சீட்டு கொடுத்தப்ப அவர் என்ன சொல்கிறாரு, அம்மா இந்த இடத்துல நின்னா எனக்கு வந்து பெருசாக ஓட்டு விழாது, தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் எனக்கு நான் கேட்குற இடத்துல கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டு ஈஸியாக வாங்கி ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆளுக்கிட்ட கூப்பிட்டு இங்கே வா இங்கே வா, ஓட்டு ஓ மூஞ்சிக்கா ஏன் மூஞ்சிக்கா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த ஆள் அப்படியே பொத்தின்னு போயிட்டாராம். புரியுதா? ஸோ இங்கே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னாவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கும் தெரியும் இந்த ஒரு முகம். புரியுதா? விஜய் அப்படின்ற ஒரு முகத்துக்காக தான் இந்த கட்சியை நம்ம ஆதரிக்கிறோம் அப்படின்னு. அப்போ விஜய் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகள் இல்லை அவர் கேண்டிடேட்டாக நிறுத்துறவரை மக்கள் புதுசாக பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே எதுக்காக அந்த கேண்டிடேட்டுக்கு அவங்க ஓட்டு போடணும்? அவங்கள நம்பியா? இல்லை, விஜய் அப்படின்ற அந்த தலைமையை நம்பிடா தருதலைக்கு பிறந்த தற்குறி பயலே. அதனால தான் எங்கே யாரை நிறுத்தினாலும் அது நான் தான், அவங்கள நீங்கள் வேற ஆளாக பார்க்காதீங்க, நான் வந்து அங்கே நிற்கிறதா நினச்சிக்கோங்க. தட் மீன்ஸ் எல்லாமே நான் என்னுடைய கண்ட்ரோல் பிரகாரம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னை மீறி அங்கே இருக்கவங்க தவறு செய்ய மாட்டாங்க. அப்படியே தவறு செஞ்சால் கூட அவங்களுக்கான தக்க தண்டனையை நான் கொடுப்பேன் அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போய் கடத்துறாரா கம்முனாட்டி. அதெல்லாம் உங்களுக்கு வலிக்குது இல்லை? தட் இஸ் கால் பிராண்ட்ரா, பிராண்டு. இரு, பிராண்டுக்கு அப்புறம்